நீட் தேர்வால் உயிரிழந்த 22 மாணவர்களுக்கு அதிமுக சார்பில் நேற்று அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், துணை முதல்வர் உதயநிதியை ஒருமையில் தாக்கி பேசியுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டுடைய மாணவ மாணவிகளுடைய உயிரோடு விளையாடாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எல்லார் வீட்டிலும் நீ பசங்க இருக்காங்க. எல்லா பெற்றோரும் இந்த அரசுடைய பொய்யான வாக்குறுதியை நம்பி இந்த மாணவர்களை இன்னைக்கு கட்டாயப்படுத்துகிறார்கள். அதனால் இன்றைக்கு மாணவர்கள் தற்கொலைக்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக. ஆகவே இந்த திமுக அரசுடைய தமிழகத்துடைய முதல்வருடைய நான் கேட்கிறேன், இன்னொன்று அவருடைய புள்ள ஒன்று இருக்கிறார் உதயநிதி. அவர் சொன்னார், என்ன சொன்னாரு? போராடத்தெல்லாம் எங்க அப்பாவுக்கு ரகசியம் தெரியும், நீட் ரகசியத்தை ரத்து செய்கிற ரகசியத்தை எங்க அப்பாவுக்கு தெரியும். எங்கயா போச்சு? 4 வருஷம் ஆச்சு, இன்னுமா தேடுறியா? சரி, என்ன சொன்ன? நீ சொன்னாலும் பரவாயில்ல, எங்களை பார்த்து என்ன சொன்ன? சூடு சொரணை மானம், சூடு சொரணை இருந்தா இந்த அரசு ரத்து பண்ணணும்னு எங்களை கேட்ட. சரி, 4 வருஷம் ஆச்சு, இன்னுமாட அவனுக்கு சூடு சொரணை வெக்கம் மானம் சூடு உரைக்கல. பால்டாயில் குடிச்சாலும் சொரணை எல்லாம் குடிச்சிடணும். யார் பால்டாயில் குடிச்சான்னு எனக்கு தெரியாது. எங்களை பார்த்து கேட்டீங்க மான ஈனா சூடு சொரணை. இப்ப எங்கடா போச்சு உனக்கு மான ஈனா சூடு சொரணை? 22 உயிர்களை பலி வாங்கி இருக்கிறது உங்களுடைய அரசு. ஆகவே இந்த மக்களை ஏமாற்றுகிற இந்த அரசு விரைவிலே தூக்கி எறியப்பட வேண்டிய அரசு, அப்புறப்படுத்த வேண்டிய அரசு. ஆகவே உயிர் நீத்த இந்த மக்களுடைய இந்த அரசுடைய பொய்யான வாக்குறுதியை நம்பி 22 இளம் உயிர்களை மாய்த்துக் கொண்ட அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் விதமாக அனைவரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.